ஹாய் எவ்ரிவன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பிரியன் லவர் எக்ஸெட்ரா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டெவலப்பர்னு தான் போட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ரியாக்ட்னா அவ்வளோ உயிர் எனக்கு. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அது எல்லாத்தையுமே ரியாக்ட்ல தான் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ஜென்ரலாக வந்து குவிக் அண்ட் டர்ட்டியாக ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை உருவாக்கணும்னா நான் ஆன்லைனில் React.New அப்படின்னு சொல்லி போட்டுட்டு CodeSandbox வச்சு பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, CodeSandbox சைன் இன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரியாக்டை வந்து ஒரு சிங்கிள் ஃபைலில் பண்ணிட்டு அதை ரன் பண்ணி மற்றவங்களுக்கு காமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா தோணுச்சு. வீடியோக்குள்ள போலாமா? சரி, முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்த்துடலாம். இதுதான் வந்து CodeSandbox. இதில் வந்து இது ரியாக்டோட டெம்ப்ளேட். இப்போ இதில் இருக்கிற app.js நான் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஏதாவது எடிட் பண்ணலான்னு பார்த்தா எடிட்டர் இஸ் ரீட் ஒன்லி பிகாஸ் த ஃபைல் சிஸ்டம் ஆஃப் திஸ் ஃபைல் இஸ் ரீட் ஒன்லி அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இது எதனால வருதுன்னா, நான் வந்து சைன்இன் பண்ணலை CodeSandboxல. நிறைய பேர் வந்து நிறைய வாட்டி என்ன பண்ணலாம்னா, ஈஸியாக இப்படி சைன்இன் பண்ணாமல் ஜாலியாக அப்படி ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை இனிமேல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, சரி நமக்கு தான் HTML CSS தெரியும்ல, CodeSandbox தூக்கி போட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இந்த ப்ரௌசர், இந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து HTML இருக்குது, ரைட் சைடில் ப்ரௌசர் இருக்குது. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வெறும் பியூர் HTML அண்ட் CSS JavaScript ப்ரௌசர் இது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம், ரியாக்ட்டுக்குன்னு வந்து ஒரு ரூட் ஃபைல் வேணும் இல்லையா? அந்த ரூட் எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். div id ரூட். ப்ரௌசரில் எதுவுமே தெரியாது இப்போதைக்கு React ID div id root போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட்டுக்கு என்ன வேணும், ரியாக்ட் தானே வேணும். முதல்ல ரியாக்டையும் React.DOM-ஐயும் இம்போர்ட் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் வச்சு நான் Cloudflareோட CDN யூஸ் பண்ணி ரியாக்டோட 18 வெர்ஷனை இம்போர்ட் பண்றேன். அதே மாதிரி React.DOM-உம் இம்போர்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து React.DOM-உம் இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம எழுத போகிறது என்னமோ JSXல எழுத போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், அது வந்து ப்ரௌசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அதுக்கு நமக்கு டிரான்ஸ்பைலர் கம்பைலர் வேணும். ஸோ அதுக்காக பேபிள் டிரான்ஸ்பைலரை லோட் பண்ணிடலாம். அது நான் unpkgல இருந்து லோட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ டைரக்டா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுறலாம். ஆனால் இதுலயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுல நம்ம வந்து மாடியூல்ஸ் அது எல்லாமே பண்றோம் இல்லையா? ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் நாட் JavaScript. இது வந்து JSXனே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கிரிப்டுக்கு டைப் கொடுத்துடலாம். டைப் வந்து டெக்ஸ்ட் பார் பேபிள். இந்த மொமெண்ட் நான் வந்து இந்த பேபிள் டெக்ஸ்ட் பார் பேபிள்னு போட்ட உடனே ஒரு கீழே ஒரு எரர் வருது பாருங்க. நீங்க வந்து இன் ப்ரௌசர் பேபிள் என்விரான்மெண்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, இது எஃபிஷியன்சியே கிடையாது, இதை யூஸ் பண்ணாதீங்க ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு நிறைய எரர்ஸ் வரும். கரெக்ட் தான், இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, அர்ஜென்ட்டா சின்னதா ஒரு குட்டி MVP போட்டு இங்க பாருங்க இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி பெரிய அப்ளிகேஷன்லாம் பண்ணக்கூடாது. சரி, இது பண்ணியாச்சு. நமக்கு இன்னொரு பெஸ்ட் ஐடியா இருக்கு. என்னன்னா, இதுல வந்து சிங்கிள் பேஜ்ல பண்றதால, சிங்கிள் ஃபைல்ல பண்றதால நம்ம ரியாக்ட் எதுவுமே இம்போர்ட் பண்ண தேவையில்லை. எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அதையும் செக் பண்ணிடலாமா, ரியாக்ட் என்ன வெர்ஷன் இருக்குன்னு கன்சோல்ல லாக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து console.log போட்டு ரியாக்ட்னு போட்டேன்னா ஆப்ஜெக்ட் அதுல வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. சரி, இப்போ ரியாக்டோட ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆவது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற பார்க்குற மாதிரி யூஸ் ஸ்டேட் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? ஸோ console.log யூஸ் ஸ்டேட்னு போட்டா அதுக்கும் ஃபங்க்ஷன் அழகா வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை போட்டுக்கலாம். இருக்கிறதுல ஈஸியான விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல எடுத்தோம்னா ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபங்க்ஷனை போடுறேன். இதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தேவை. ஸோ ரிட்டர்ன்ல என்ன போடுறது, நான் ஒண்ணுமே போடாததால தான் ஸ்கிரிப்ட் எரர் வருது. ரிட்டர்னுக்குள்ள எதையாவது போடுவோம். ரிட்டர்னுக்குள்ள வந்து ஒரு JSX, அதாவது ஒரு HTML வித் JavaScript நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ போட்ட உடனே அந்த எரர் போயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே வெளியில வராது. ஏன், நம்ம React.DOM-ஐ வந்து ரெண்டர் பண்ணணும். ஸோ React.DOM வந்து யூஸ் பண்ணி நம்ம காம்பனன்ட்க்கு ரெண்டர் பண்றதுக்கு இதுதான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். React.DOM.render. எதை ரெண்டர் பண்ணோம், ஆப்பை ரெண்டர் பண்றோம். எங்க ரெண்டர் பண்றோம், மேலே இருக்கிற document.getElementById ரூட்ல ரெண்டர் பண்றோம். மேலே பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக்கலி இதுதான் சிங்கிள் ஃபைலை வச்சு எப்படி ரியாக்டை வந்து ரன் பண்றது உங்க ப்ரௌசர்ல அப்படிங்கறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஒரு சின்ன மெத்தட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், உங்களுக்கு உடனே ரியாக்டை வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி வேற எதையாவது யூஸ் பண்ணி ரன் பண்றதுக்குலாம் டைம் இல்லை. ஜஸ்ட் குயிக்கா இது ஒர்க் ஆகுமா ஆகாதா, இதை போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணும். உங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா என்கிட்ட LinkedInல கனெக்ட் பண்ணிக்கோங்க. LinkedIn, வாட்ஸ்அப் எதுல வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ so much. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.